वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यतितुर्यकृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथ इति शेखरम् आश्रयामः। जगत्याश्रितसन्त्रास द्वान्तविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः वन्दे बृन्दावनचरम् वल्लवी जनवल्लभम् जयन्ती संभवं धाम வைஜயந்தி விபூஷணம். நமஸ்தபாயை. இன்றைய தினம் ஸ்ரீ ராகவ யாதவியத்தினுடைய ஸ்லோகன் நம்பர் 28ல இருந்துருக்கும். இந்த 28வது ஸ்லோகத்தை நாம அனுலோமம் மற்றும் பிரதிலோமம் அப்படிங்கிற கிரமத்துல பார்க்க இருக்கும். முதல்ல அனுலோமம் அப்படிங்கிற ரீதியில பார்க்கும் பொழுது ராவணவதம், அதாவது ராவணனை கொன்று சீதையை அடைதல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாத்பரியத்தை கொண்ட இந்த 28வது ஸ்லோகம் அனுலோமம் அப்படிங்கிற கிரமத்துல. அந்த 28வது ஸ்லோகத்தை பிரதிலோமம் அப்படிங்கிற ரீதியில பார்க்கும் பொழுது கிருஷ்ணர் வெற்றி அடைந்தார். அப்படி வெற்றி கொண்டு பூமிக்கு திரும்பி வரக்கூடிய அந்த கிருஷ்ணரை இல்லையா அனைவரும் பார்த்தனர். பூமிக்கு வந்த கிருஷ்ணர் அந்த யுத்தத்தை முடிச்சுட்டு பூமிக்கு திரும்பி வரக்கூடிய அந்த கிருஷ்ணரை அனைவரும் பார்த்து மகிழ்தல் அப்படிங்கிற மாதிரியான பாவார்த்தம் இந்த 28வது ஸ்லோகம் பிரதிலோமமா பார்க்கும். முதல்ல அனுலோமம் அப்படிங்கிற ரீதியில அந்த ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துடலாம். அதன் பிறகு அந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம், அன்வயம், பாவார்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 28. என்ன ஸ்லோகம் அது பாருங்க. ஹாரிசாக சலங்கேனா சுபேதி மகிதா ஹி சஹா சாருபூ தனுஜா ராமஹ அரம் ஆராதய தார்திகா. ஆரிசாக சலங்கேனா சுபேதி மகிதா ஹி சஹா சாருபூ தனுஜா ராமஹ அரம் ஆராதய தார்த்திகா அப்படிங்கிறது ஸ்லோகம். பதச்சேதா ஆரிசாக சலங்கேனா சுபேதி மகிதா ஹி சஹா சாருபூதனுஜா ராமஹ அரம் ஆராதய தார்த்திகா இப்படியாக பதச்சேதா அथवा பதவிபாக. இந்த பதங்களை நாம என்ன பண்ண போறோம், அன்வய கிரமத்தில் எழுதிக்கலாம். அப்படி அன்வய கிரமமா பார்க்கும் பொழுது முதல் பதமா எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா ஹாரிசாக சலங்கேனா சுபேதி. ஹாரிசாக சலங்கேனா சுபேதி அப்படிங்கிறது முதல் பதமா எழுதிக்கணும் அன்வயத்துல. ஹாரிசாக சலங்கேனா சுபேதி. அடுத்த பதம் சாருபூதனுஜா. சாருபூதனுஜா அரம் அரம் ஆராதய தார்த்திகா. ஆராதய தார்த்திகா சஹா சஹா மகிதா ஹி. மகிதா ஹி இப்படியாக நம்ம என்ன பண்றோம், அன்வய கிரமத்துல இந்த பதங்களை எழுதிக்கிறோம். முதல்ல என்ன எழுதிட்டோம், ஹாரிசாகச
லங்கேனாசு பேதி. ஆரிசாகச லங்கேனாசு பேதி. சாருபூதனுஜஹ. அறம் ஆராதயதார்த்திகா. சஹா மகிதா ஹி. இப்படியாக என்ன பண்றோம், அன்வய கிரமத்துல அந்த பதங்கள் எழுதிக்கும். இப்போ இந்த ஸ்லோகத்துல ரொம்ப பராக்கிரமசாலியான ராவணனை கொன்று சீதையை மீட்டின்னு வந்தார். அது மாத்திரமில்ல, தன்னை ஆசிரியித்த விபீஷணனை மகிழ்வித்து சந்தோஷப்படுத்தினார். அப்படிப்பட்ட விற்த்தாந்தத்தெல்லாம் கவி இந்த ஸ்லோகம் மூலமா வர்ணிக்கிறார். அப்படி சொல்லும் பொழுது ராவண வதம் நடந்தது. அவன் எப்பேற்பட்ட ராவணன் அப்படிங்கிறத முதல்ல ராவணன் பற்றி சில விஷயங்கள்ல குறிப்பிடணும் இல்லையா? அத சொல்லி பாருங்கோ, எப்பேற்பட்டவன் அப்படிங்கிறதுக்காக சொல்றார். அப்படி சொல்லும் போதுல ஹாரிசாகச லங்கேனா சுபேதி. அவன் ரொம்ப பலசாலி. ராவணன் ரொம்ப பலசாலி. அப்பேற்பட்ட ராவணனுடைய உயிரையே பிளந்தவன் ராமன் அப்படிங்கிறா குறிப்பிட. அது மாத்திரமல்ல, அவன் லங்காபுரியின் தலைவன். பலவிதமான சாகசங்களை புரியக்கூடியவன். ஏன்னா போர் புரியும் பொழுது அவன் பலவிதமான சாகசங்களை புரிஞ்சான். யாரு? ராவணன். ஹாரிசாகச லங்கேனா சுபேதி. இப்ப இவர் வதம் பண்ணது யாருனாக்கா, போர்ல அவனுடைய சாகசம் இருக்கு இல்லையா, ராவனுடைய சாகசம், அது ரொம்ப மனம் கவர்ந்ததாக இருந்துதான். அது மாத்திரமல்ல, அவன் யாரு? லங்காபுரியின் தலைவன். அப்பேற்பட்ட ராவனுடைய உயிரை பறித்தவரும். ஆரிசாகச லங்கேனா சுபேதீனா, பலவிதமான போர்ல சாகசம் புரியக்கூடிய லங்கைக்கு அதிபதியான அந்த ராவணனையே வதம் செய்தவர் ராமர். அதனால ஆரிசாகச லங்கேனா சுபேதி, மிகவும் பலசாலியான லங்கையின் தலைவனான ராவனுடைய உயிரை பறித்தவரும். அப்படி கொண்டு வந்து நிறுத்துற. அடுத்தது சாருபூதனுஜா. சாருபூதனுஜா அதாவது சீதையை உடையவர். எப்படிப்பட்ட சீதையை உடையவர்? பூமாதேவியின் அழகிய மகளான சீதாதேவியினுடைய மணாளன். யாரு? ராமர். சாரு பூன பூமி. அந்த பூமாதேவியினுடைய மகள் யாரு? சீதை. அப்பேற்பட்ட சீதையை தன் அவர் அந்த சீதை யாருன்னாக்கா, சீதையுடைய மணாளன் யாருனாக்கா ராமர். சீதை யாரு? பூமாதேவியினுடைய அழகிய மகள். அப்படி பூமாதேவியினுடைய அழகிய மகளின் மணாளனுமான அப்படின்னு அர்த்தத்தை காண்பிக்கிறார். சாருபூதனுஜா, நாம பூமாதேவியின் அழகிய மகளின் மணாளனுமான. அது மாத்திரமில்ல, அறம் விரைந்து வேகமாக. என்ன பண்ணுவார் அவர்? விரைந்து வேகமா என்ன காரியத்தை பண்ணுவார் ராமர் அப்படின்னாக்கா, ஆராதயதார்த்திகா, தன்னை யாரெல்லாம் சரணடைந்தாலோ அவளுடைய துன்பங்களை விரைந்து, அறம்னா விரைந்து அதை போக்கக்கூடியவர். ஆராதயதார்த்திகா, எப்படி? அறம் சீக்கிரமாக வேகமாக விரைந்து. ஆராதயதார்த்திகானா தன்னை சரணடைந்தவருடைய துன்பங்களை போக்கக்கூடியவருமான. எப்படி போக்குவர் அவர்? அறம் வேகமாக விரைந்து. அப்பேற்பட்ட சஹா அந்த ராமன் எப்பேற்பட்டவர் அப்படின்னாக்கா, மகிதஹி. மகிதஹனா எல்லா தேவர்களாலும் கொண்டாடப்படுகின்றவர். ஏன் அவர் எல்லா தேவர்களாலும் கொண்டாடப்படுகின்றார் அப்படின்னாக்கா, சஹா அந்த ராமஹா அறம் ஆராதயதார்த்திகா, தன்னை சரணடைந்தவாழ
ரொம்ப வேகமா போய் காப்பாற்றக்கூடியவர், விரைந்து காப்பாற்றக்கூடியவர். நம்பர் 1. சாருபூதனுஜா, பூமாதேவியின் மகளான சீதையின் மணாளன். அடுத்த அட்ஜெக்டிவ். அது மாத்திரமில்ல, ஆரிசாகசலங்கேனா சுபேதி, போரில் பலவிதமான சாகசங்களை புரியக்கூடியவன். அதனால ராமருக்கு அவனை ரொம்ப பிடிச்சுதான். பலவிதமான சாகசங்களை புரிஞ்சு மனம் கவரும்படியான விஷயங்களை பண்ணான். சாதாரண ஆள் இல்ல ராவணன், இல்லையா? அப்படி ஹாரிசாகச, யார் அவ? லங்கேனா சுபேதி, லங்கைக்கே தலைவனாக விளங்கக்கூடியவனை இவர் என்ன பண்ணார்? வதம் பண்ணார். அப்பேற்பட்டவர் அந்த ராமர். மகிதஹானா என்ன அர்த்தம்? எல்லா தேவர்களாலும் கொண்டாடப்பட்டவர். கவி என்ன சொல்லி முடிக்கிறார் அப்படின்னாக்கா, லங்கையின் அதிபதியான ராவனுடைய உயிரை மாய்த்தவரும் ஆரிசாகச லங்கேனா சுபேதி அப்படிங்கிறதுனால குறிப்பிட்டார். அடுத்து சாருபூதனுஜஹா, அதாவது பூமாதேவியின் அழகிய மகளான சீதையின் கணவரும். அது மாத்திரமில்ல, ஆராதயதார்த்திகா, எப்படி? அறம். என்ன அர்த்தம்? தன்னை சரணடைந்தவர்களுடைய துன்பங்களை விரைந்து போக்கக்கூடியவருமான சாராமஹா, அந்த ராமர் என்ன பண்றார் அப்படின்னாக்கா, மகிதஹாகி, எல்லா தேவர்களாலும் கொண்டாடப்பட்டார் அப்படிங்கிறதான பாவார்த்தம். இந்த ஸ்லோகம் மூலமா பெரிய பராக்கிரமசாலியான ராவணனை கொன்று பூமாதேவியின் மகளான சீதையை மீட்டு தன்னை ஆசிரியித்த விபீஷணனை, ஏன்னா ஆராதய தார்த்திகான, யார் தன்னை ஆராதிக்கிறார்களோ அவர்களுடைய துன்பங்களை விரைந்து அறம் போக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட மகிதாகி, அப்பேற்பட்டவரை அந்த எல்லா தேவர்களும் எல்லா தேவர்களாலும் கொண்டாடப்பட்டனர் அப்படிங்கிறதாக காண்பிக்கிறார். இந்த ஸ்லோகத்துல அப்ப 3 விஷயத்தை காண்பிக்கிறார். ராவணனை வதம் செய்தது, சீதையை மீட்டெடுத்தது, விபீஷணனுக்கு சரணாகதி தந்தது அப்படிங்கிறதான 3 விஷயங்களை இந்த ஸ்லோகம் மூலமா கவி அழகா காண்பிச்சு கொடுக்கிறார். ஆரிசாகசலங்கேனா சுமேதி மகிதஹாஹி சஹ சாருபூதனுஜஹா ராமஹ அறம் ஆராதய தார்த்திகா அப்படிங்கிறதாக இந்த 28வது ஸ்லோகம் அனுலோமம் அப்படிங்கிற கிரமத்தை நாம பார்த்துருக்கோம். அடுத்தபடியாக அதே 28வது ஸ்லோகத்தை பிரதிலோமம் அப்படிங்கிற ரீதியில பார்க்கலாம். என்ன ஸ்லோகம் அது? ஹா ஆர்த்திதாய தரா ஆரம் மோராஹ ஜஹா நுதபூஹு ருச்சா சஹாஹிதாஹி மதீபே சுனாகே அலம் சகசா அரிஹா. ஹா ஆர்த்திதாய தரா ஆரம் மோராஹ ஜஹா நுதபூஹு ருச்சா சஹாஹிதாஹி மதீபே சுனாகே அலம் சகசா அரிஹா அப்படிங்கிறது ஸ்லோகம். பதச்சேதா ஹா ஆர்த்திதாய தரா ஆரம் மோராஹ ஜஹ நுதபூஹு ருச்சா சஹ ஹிதஹ ஹி மதீபே சுனாகே அலம் சஹசா அரிஹா. பதச்சேதா அதுவா பத விபாக. இப்ப நம்ம இந்த பதங்களை, பிரிச்ச பதங்களை அன்பய கிரமத்துல எழுதிக்கணும். முதல்ல என்ன எழுதுறோம்? ஆர்த்திதாய, 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 ஆர்த்திதாய ஹிதஹ, ஹிதஹ மதீபே, மதீபே சுனாகே, சுனாகே அலம், அலம் சஹசா, சஹசா
அரிஹா அரிஹா ஜயஹ சாரி ஜஹ ஜஹ நுதபூஹு நுதபூஹு ருச்சா ருச்சா மோராஹ மோராஹ சஹ சஹ அடுத்தது தரா தரா ஆர ஹி ஆர ஹி. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயம் எப்படி இருக்கு, பாவார்த்தம் என்ன அப்படின்னாக்கா, ஜெயசீலராய் இருக்கக்கூடிய பலராலும் துதிக்கப்பட்டவராக இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணர் ஸ்வர்கலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்து சேர்ந்தார் அப்படிங்கிறதான பாவார்த்தம் இங்க அமைஞ்சிருக்கு. அப்படி வந்து சேர்ந்த அந்த கிருஷ்ணரை பற்றி சில விசேஷணங்களை கவி இங்க குறிப்பிடுறார். அது என்னென்ன விசேஷணங்கள் அப்படிங்கிறது நம்ம ஒண்ணுன்னா பார்க்கலாம். அவர் எப்பேற்பட்டவரா இருந்திருந்தார் அப்படின்னாக்கா, ஆர்த்திதாய யுத்தத்துல தன்னுடைய துயரத்தை பிளந்த, அதாவது தன்னை சேர்ந்த வீரரான அந்த பிரத்யும்னன் இருந்தான் இல்லையா, யுத்தத்தால வேதனைப்பட்ட பிரத்யும்னனுடைய இதஹா இதஹா நலம் விரும்பி, அவனுடைய நலனை விரும்பக்கூடியவர், தன் கட்சியை சேர்ந்த வீரருக்கு இதமானவர். அந்த வீரர் யாரு, பிரத்யும்னாகவோ இல்லையா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறார் கவி. அப்படி தன்னுடைய கூட இருக்கக்கூடிய அவளுடைய நலனை விரும்பக்கூடியவர். அதனால ஆர்த்திதாய யுத்தத்துல வேதனைப்பட்ட பிரத்யும்னனுடைய இதஹா இதஹனா நலனை விரும்புவரும். அடுத்தது மதீபே மதீபேன அந்த மதம் கொண்ட ஐராவதம் எனும் யானையை, மதீபேன அர்த்தம் இந்த மத யானையுடைய சொர்க்கத்தில் பகைவர்களை என்ன பண்ற அப்படின்னாக்கா அவள துவம்சம் பண்ணினர். அப்பேற்பட்ட அந்த யானைக்கு என்ன பேர், ஐராவதம் என்ன பெயர். அந்த ஐராவதம் என்ன சொல்லக்கூடிய அந்த யானையை யுத்தத்தில் துவம்சம் பண்ணியவரான, அதனால மதீபே மதம் கொண்ட ஐராவதம் எனும் யானையை என்ன பண்ணார் அப்படின்னாக்கா துவம்சம் பண்ணினார். அப்படி சுனாகேனா சொர்க்கத்தில் அர்த்தம். இது எங்க நடக்கிறது, எல்லாமே சொர்க்கத்துல தான் நடக்கிறது. சொர்க்கத்துல நடக்கக்கூடிய விஷயம். சுனாவேனா சொர்க்கத்தில், அழகிய சொர்க்கத்தில். அலம்னா மிகுந்த, அலம்னா மிகுந்த. சகசா சகசனா வேகத்துடன், ரொம்ப குயிக்கா. அடக்கி. அரிஹா அரிஹான அர்த்தம் எதிரிகளை அழித்து, அந்த மதம் கொண்ட யானையையும் அடக்கி துவம்சம் செய்து, அரிஹா எதிரிகளையும் ஜெயித்து வெற்றி கொண்டு, ஜெயஹா அரிஹானா எதிரிகளை அழித்து, ஜெய ஜெயஹனா வெற்றி கொண்டு, நுதபூ என்ன பண்ணார் அப்படின்னாக்கா எல்லாருடைய புகழ்ச்சிக்கு இலக்கானார். எல்லாருடைய புகழ்ச்சிக்கும் இலக்கான நுதபூ, எல்லோருடைய புகழுக்கும் பாத்திரமான இலக்காகி, ருச்சா ருச்சானா ஒளியுடன், ஒளி பொருந்தியவராக, மோராக லக்ஷ்மியை தனது மார்பில் உடையவர். அதனால அதுக்கு மோராகான்னு பேர். மகாலட்சுமியை தன்னுடைய ஹிருதயத்தில் பக்ஷஸ்தலத்தில் உடையவர் இல்லையா. அப்பேற்பட்ட மோராக அந்த லக்ஷ்மியை தனது மார்பிலுடைய சஹா அந்த கிருஷ்ணர், தராம் தரானா பூமியை, ஆர ஆரன ஆரகி வந்தடைந்தாரன்றோ. என்ன தாற்பயம், எதிரிகளை யுத்தத்தில் வென்று ஐராவதம் என்ற சொர்க்கத்து யானையை அடக்கி பிரத்யும்னுடைய நலனை விரும்பியவராக இருக்கக்கூடிய அவர், எல்லோருடைய புகழுக்கும் இலக்கணமாகி மகாலட்சுமி தனது மார்பில் தரித்தவருமான அந்த கிருஷ்ணர்
மிகுந்த ஒளியுடன் பூமியை வந்தடைந்தார் அப்படிங்கிறதாக பாவார்த்தம். கிருஷ்ணர் பூமியை வந்தடைந்தார். எப்படி வந்தடைந்தார்? பிரகாசமா வந்தடைந்தார், ஒளியுடன். எப்படி அந்த பிரகாசமானது இருந்தது? மகாலட்சுமி தனது மார்பில் தரித்து இருக்கிறதுனால, தன்னை சார்ந்தவருடைய நலனை விரும்பக்கூடியதுனால எல்லோருடைய புகழுக்கும் அவர் இலக்கணமானவரா இருந்திருந்தார். அது மாத்திரமல்ல, எதிரிகளை யுத்தத்தில் வென்று ஐராவதம் என்ற சொர்க்கத்து யானையையே அடக்கி தன்னை சார்ந்தவர்களை காப்பாற்றினார். பேர்பட்ட ஒளியுடன் வீசக்கூடிய அந்த கிருஷ்ணர் பூமிக்கு வந்தார் அப்படிங்கிறதான தாத்பரியத்தை கொண்டது இந்த 28வது ஸ்லோகம். பிரதிலோமம் அப்படிங்கிற ரீதியில் ஸ்லோகம் என்ன? ஹா ஆர்த்திதாய தரா ஆரம் மோராஹா ஜஹா நுதபூஹு ருச்சா சஹாயிதஹி மதீபே சுனாகே அலம் சகசா அரிஹா. நீங்கள் 28வது ஸ்லோகம் பிரதிலோமம் அப்படிங்கிற ரீதியில இப்படியாக நாம் இன்றைய தினம் 28வது ஸ்லோகத்தை எடுத்துட்டு அந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை 2 கிரமமா பார்த்து தெரிஞ்சிட்டோம். முதல் ஸ்லோகத்துல பெரிய பராக்கிரமசாலியான ராவணனை கொன்று சீதையை மீட்டு தன்னை ஆசிரியத்த விபீஷணனுக்கு சரணாகதி தந்தார் அப்படிங்கிறதாக 28வது ஸ்லோகம் பிரதிலோமத்துல. அனுலோமத்துல அந்த 28வது ஸ்லோகம் பிரதிலோமமா பார்க்கும் பொழுது அந்த ஜெயசீலராய் பலராலும் துதிக்கப்பட்டவராய் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வந்து சேர்ந்தார். அப்பேற்பட்ட கிருஷ்ணருக்கு பற்றிய சில முக்கியமான விசேஷணங்களை குறிப்பிட்டு கவி அழகா நமக்காக 28வது ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய பிரதிலோமமா பார்க்கும் பொழுது பாவார்த்தமானது அமைஞ்சிருக்கு. இன்றைய நாம ஸ்லோகம் நம்பர் 28 எடுத்துட்டு அதனுடைய 2 கிரமத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை ஸ்லோகம், பதச்சேதம், அன்வயம், அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சுட்டோம். அடுத்த வகுப்புல ஸ்லோகம் நம்பர் 29 அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். தாசம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசம். ಧನ್ಯವಾದಾः. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು. ಧನ್ಯವಾದ. ಶುಭರಾತ್ರಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯೋಸ್ಮಿ ಸ್ವಾಮಿ. ಹರಿದಾಸನ್.